நிலைவரம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியிலே நாளை பிரித்தானியாவில் முக்கியமான போராட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. டிவின் சில்வா அவர்களுக்கு எதிரான போராட்டம் பிரித்தானியாவில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. பிரித்தானியாவிலே தொடர்ச்சியாக இப்படியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. மக்கள் எழுச்சியோடு இந்த போராட்டங்கள் இணைந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடாத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் அங்கிருக்கின்ற மக்கள் மத்தியிலும் ஒரு மென்போக்கு தன்மையும் இருக்கின்றது. இந்த நிலையிலே இது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து நியூட்டன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அன்புக்குரிய நியூட்டன் அவர்களே. வணக்கம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாளை பிரித்தானியாவில் நடைபெறுகின்ற போராட்டம் சார்ந்த தகவல்களை குறிப்பிடுங்கள் முதலில். நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே இணையதளங்கள் ஊடாக, பொதுத்தளங்கள், சமூக வலைதளங்கள் ஊடாக இந்த அவசர அழைப்பை விடுத்திருக்கின்றோம். பிரித்தானியா பொறுத்தவரையிலே கடந்த காலங்களே சிங்கள பேரினவாதிகள் பலர் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வழிகாட்டலை வழங்கக்கூடிய ஒரு நபர் மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல் டில்வின் சில்வா என்பவர் 83ஆம் ஆண்டுக்கு முற்பகுதியிலிருந்து கடும் ஒரு இனவாதியாக அறியப்பட்டவர். தமிழ் மக்களுடைய 2009 முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு முக்கிய மூச்சாக நின்று பின் தளத்திலே நின்று மிகவும் காத்திரமாக செயல்பட்ட ஜேவிபி அங்கத்துவத்திலே இருக்கக்கூடிய முதன்மையான ஒருவராக இருப்பவர் தான் இந்த டில்வின் சில்வா. கடந்த காலத்து அரசுகளும் இதையே செய்தது. இந்த அரசும் வித்தியாசமான முறையிலே இந்த நகர்வுகளை மிகவும் துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக நாங்கள் சொல்ல போனால், தமிழ் மக்களை ஒரு இனக்கலப்பு செய்து தமிழ் மக்களை ஒரு தன்னுடைய பெருந்தேசியவாதத்துக்குள் தமிழ் மக்களை முற்றுமுழுதாக அமுக்கி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் ஒரு கடந்த காலங்களே புத்தளம், சிலாபம் இவ்வாறான எல்லை பிரதேசங்கள் அனைத்தும் எவ்வாறு சிங்களமயமாக்கல் படுத்தப்பட்டு சிங்கள மக்களாகவே அவர்கள் ஆக்கப்பட்டார்களோ அந்த வகையிலே இது வேறு ஒன்றி இன்று தலைநகரிலும் ஏனைய இடங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இதனுடைய முக்கிய சூத்திரதாரியாக இந்த டில்வின் சில்வா என்பவர் இருக்கின்றார். இது எந்த இடத்தில் நடைபெறுகின்றது? நிச்சயமாக இது ஏற்கனவே நாங்கள் இதனுடைய முழுமையான முகவரிகளை எல்லாத்தையும் அனுப்பியிருக்கின்றோம். ஆல்பர்டன் வெம்பிளி ஆல்பர்டன் பகுதிகளிலே ஒரு பாடசாலை ஒன்றைத்தான் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அந்த பாடசாலையில அந்த நிகழ்வு நடக்கிறது. அந்த பாடசாலைக்கு முன்பாகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நாளை 1 மணிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை 1 மணி அளவிலே, அதாவது 1 மணி அளவிலே அழைப்பு விடுத்திருக்கின்றோம். அதாவது தமிழ் தேசிய தரப்பிலே இயங்குகின்ற அனைத்து தேசிய செயற்பாட்டாளர்களுக்குமான அழைப்பாக நாங்கள் விடுத்திருக்கின்றோம். நிலைவரம்.